வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகுதுன்னா நீட் யூஜிக்குண்டான ரிசல்ட்ஸ் இன்னைக்கு காலையில் வந்தது, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதில் என்டிஏ ஒரு அஃபிஷியல் அப்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எஸ்பெஷலி கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. நம்ம கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எவ்வளோ கட் ஆஃப் குறையுது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தோம் இன்னைக்கு காலையில் லைவ் செஷன்ஸில். ஸோ நிறைய பேர் வந்து கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் குறையும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா என்டிஏ வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து எவ்வளோ பேர் வந்து எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22,09,398 பேர் வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ பேர் குவாலிஃபைட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,36,531 பேர் குவாலிஃபைட் ஆயிருக்காங்க. இதில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நீட் யூஜி 2024 பாஸ் மார்க் எவ்வளோ அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு நீட் யூஜி 2025 பாஸ் மார்க் என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இதுலேருந்தே நம்ம அஷ்யூம் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்து வந்து தமிழ்நாட்டில் மட்டும் எவ்வளோ பேர் வந்து எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து 1,35,000 பேர் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காங்க. இதில் வந்து குவாலிஃபைட் ஆன மாணவர்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 76,181 பேர் வந்து குவாலிஃபைட் ஆயிருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது நியர்லி வந்து உங்களுக்கு 13,000 பேர் வந்து குறைவாக இருக்காங்க இந்த வருஷம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எட்ஜ் பாயிண்ட்ல இருக்கிற மாணவர்கள், அதாவது இப்போ ஒரு 100 ரேங்கிங்குள்ளே கிடைச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு 101, 105, 110 ரேங்கிங்குள்ளே இருக்கீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம இதுலேருந்து ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து உங்களுக்கு கட் ஆஃபும் குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து குவாலிஃபைட் ஆன மாணவர்களும் 13,000 பேர் குறைஞ்சிருக்காங்க. அதனால் அந்த எட்ஜ் பாயிண்டில் இருக்கிற மாணவர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கவுன்சிலிங்கில் சீட்ஸ் கிடைக்கும். அதனால் வெயிட் பண்ணுங்க, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் என்டிஏ வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மார்க்குள்ளே இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ ரேங்க் கிடைக்கும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து செக் பண்ணி ஸோ நீங்களும் செக் பண்ணி பார்க்கறதா இருந்தால் செக் பண்ணி பாருங்க. இந்த மார்க்குள்ள இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரேங்கிங் வந்திருக்கும் அப்படிங்கறது அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட மார்க்ஸ் என்ன, உங்களோட ரேங்கிங் என்ன அப்படிங்கறத நீங்க இதுல இருந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். இதையும் தாண்டி இன்னைக்கு காலையில நம்ம லைவ் செஷன்ஸ் வரும்பொழுது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்ம லைவ் செஷன்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தோம். நியர்லி நிறைய பேர் வந்து கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு மதியம் 12 மணிக்கு உங்களுக்கு நம்ம லைவ் செஷன்ஸ் வரும். அந்த லைவ் செஷன்ஸ்ல உங்களோட क्वेश्चंस கேளுங்க, கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன். இதையும் தாண்டி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட் வேணும் அப்படின்னா நம்ம இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம். சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட் வேணும்னா மட்டும் உங்களோட குவரிஸ் கேளுங்க, கண்டிப்பா நம்ம ஆன்சர் பண்ணலாம். இது பெய்டு சர்வீஸ், சரிங்களா? சரி, அதுக்கு அடுத்து வந்து என்டிஏ என்ன அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியர்லி இந்த வருஷம் வந்து 2025 ஹையஸ்ட் மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 686 தான் ஹையஸ்ட் மார்க். அந்த 686 இருந்து உங்களுக்கு 651 வரைக்கும் எவ்வளவு பேர் எடுத்திருக்காங்கன்னா வெறுமனே 73 பேர் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி 650 இருந்து 601 வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1259 பேர் எடுத்திருக்காங்க. அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஹெவி காம்படிஷன்ஸ் எந்த கட் ஆஃப்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஹெவி காம்படிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து 600ல இருந்து உங்களுக்கு 551 வரைக்கும் உங்களுக்கு 10,000 பேர் தான் இருக்காங்க. ஸோ அதில் வந்து அப்ராக்சிமேட்டாக தானே காம்படிஷன்ஸ் இருக்குது. பட் வந்து உங்களுக்கு 501லேருந்து 550 வரைக்கும் உங்களுக்கு நியரஸ்டாக ஹெவி காம்படிஷன்ஸ் இருக்குது. எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா 28,000 பேர் இதில் இருக்காங்க. 28,863 பேர் வந்து இதில் இருக்காங்க. அதுக்கடுத்து 451லேருந்து 500க்குள்ள எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி உங்களுக்கு வந்து 32,000 உங்களுக்கு வந்து 900 பேர் இருக்காங்க அப்ராக்சிமேட்டா, சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு 400லேருந்து 450 வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,736 பேர் இருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு வந்து 400லேருந்து 350 வரைக்கும் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி 17,000 உங்களுக்கு வந்து 17,339 பேர் இருக்காங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஹெவி காம்படிஷன்ஸ் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி வந்து உங்களுக்கு 450லேருந்து 500க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் ஹெவி காம்படிஷன்ஸ் இருக்குது. சரி, இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது இந்த விஷயம்தான். அதே மாதிரி உங்களுக்கு வந்து 550லேருந்து 501 வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கம்பேர் பண்ணும்போது 450லேருந்து உங்களுக்கு 500க்குள்ளே இருக்கிற ரேஞ்சஸ் வந்து 32,000 இருக்குது. அதே மாதிரி
550 ரேஞ்சஸில், அதாவது 500லேருந்து 550 ரேஞ்சஸ்குள்ளே இருக்கிறவங்க 28,000 பேர் இருக்காங்க. ஸோ இந்த 2 ரேங்கிங்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஹெவி காம்படிஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம இதுலேருந்து நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் ஓரளவுக்கு இருக்கட்டும். இதுலேயும் தாண்டி உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் குறைஞ்சிருக்கு இந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து உங்களோட கூகுள் ஃபார்மில் நீங்கள் யாரெல்லாம் ஃபில் பண்ணியிருக்கலாம் அந்த கூகுள் ஃபார்மோட ப்ரெடிக்ஷன்ஸ் வச்சு நம்ம இங்கே ஒரு அனாலிசிஸ் கொடுத்துருக்கோம். அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் ஓப்பன் கேட்டகரி, அதாவது ஜென்ரல் கம்யூனிட்டியாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட கட் ஆஃப் வந்து நியர்லி வந்து எவ்வளோ குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 115லேருந்து உங்களுக்கு 120 வரைக்கும் உங்களோட கட் ஆஃப் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம இந்த ப்ரெடிக்ஷன்ஸ்லேருந்து நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து பிசி, பிசிஎம், எம்பிசி கேண்டிடேட்ஸாக வருவாங்க. அவங்க 3 பேருமே சேர்ந்து எவ்வளோ கட் ஆஃப் வந்து அவங்களுக்கு குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியர்லி 120லேருந்து 125 கட் ஆஃப் வந்து உங்களோட கூகுள் ஃபார்மில் கொடுத்ததுலேருந்து நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணதுலேருந்து இவ்வளோ கட் ஆஃப் வந்து குறைஞ்சிருக்கு. சரிங்களா? அதனால யாரும் பேனிக் ஆக வேண்டாம். நியர்லி வந்து ஒரு கட் ஆஃப் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுலேருந்து ஒரு 120 கட் ஆஃப் அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு குறைஞ்சதுனாவே உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்குதா கிடைக்கலையாங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து எஸ்சி கம்யூனிட்டிக்கும் உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியர்லி வந்து 115லேருந்து 120 கட் ஆஃப்குள்ளே குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி எஸ்டி கம்யூனிட்டிக்கும் 115லேருந்து 120 கட் ஆஃப்குள்ளே குறைஞ்சிருக்கு. ஸோ அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வந்து நியர்லி வந்து ஒரு 120 கட் ஆஃப் இல்லைனா 115 கட் ஆஃப்லேருந்து 120 கட் ஆஃப் நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அக்யூரேட்டாக உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து நீங்கள் கொடுத்த கூகுள் ஃபார்ம்லேருந்து நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணது. இதையும் தாண்டி நம்ம நாளைக்கு லைவ் செஷன்ஸ் வரப்போகிறோம். அந்த லைவ் செஷன்ஸில் உங்களோட கொஸ்டின்ஸ் கேளுங்க. கூகுள் ஃபார்மில் யாரெல்லாம் ஃபில் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு லைவ் செஷன்ஸில் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக நாளைக்கு 12 மணிக்கு லைவ் செஷன்ஸ் வரும். உங்களோட கொஸ்டின்ஸை கூகுள் ஃபார்மில் ஃபில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். இதையும் தாண்டி உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட கொரீஸ் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். சாய்ஸ் ஃபில்லிங் வேணும்னா மட்டும் உங்களோட கொஸ்டின்ஸை கேளுங்க. இது பெய்டு சர்வீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.